இப்போ ஒத்துக்கிறியா வந்திருக்க இடம் கரெக்டான இடம்னு? ஒத்துக்கிறேன். ஆனா என்னடி இவன் மட்டும் உட்காந்துருக்கான், மற்றவங்களாம் எங்க? எங்கன்னா குடிச்சிட்டு மட்டையா இருப்பானுங்கடி, அவனுங்கள விடு. எனக்கு இப்போதைக்கு இவன் தான் முக்கியம். நான் போய் ஆள்கிட்ட பேசிட்டு வரேன், இல்லை கொடுத்துட்டு வரேன். நீ கொடுத்தாலும் சரி வாங்கிட்டு வந்தாலும் சரி கேர்ஃபுல்லா இருடி. அவன் உண்மையான சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான், சும்மா பயமுறுத்தாதடி. நான் போயிட்டு வரேன். சௌமியா, நான் அந்த பக்கமா இருக்கேன், ஓகேவா? ஓகேடி. அச்சோ, காலி ஆயிடுச்சா? யாராச்சும் ஊத்துறீங்களாப்பா? என்னோட கிளாஸ் காலி ஆயிடுச்சு, ப்ளீஸ். அச்சோ, ஃபீல் பண்றானே சரக்கு இல்லாம. சரி போய் ஊத்தி கொடுப்போம். என்ன இன்னும் யாரும் வரல? இவனுங்களாம் எங்க போனானுங்கன்னு தெரியலையே. ஐயோ, இதுல கொஞ்சோண்டு தான் இருக்குது. சரி குடிப்போம். ஹாய் சந்தோஷ். சொல்லு நந்தினி. ச்சே, நீ நந்தினி இல்லையா? நான் சௌமியா சந்தோஷ். ச்சே, உன் பேரோட என் பேரை சேர்த்து சொல்லாத. அது நந்தினி மட்டும்தான் சொல்லணும். நந்தினி சந்தோஷ்னு, புரியுதா? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? போ முதல்லிங்கிறது. சை, எவ்வளோ கிட்ட வர வந்து நின்றுக்கிட்டு இருக்க. போடி. அப்புறம் நான் அதனை சொல்ற போறான். ஐயோ உன்னடி சொல்லிட்டேனே. ஐயோ, எனக்கு தெரியாம வந்துடுது. ஆனா அவன் நான் தெரிஞ்ச சொல்றேன்னு என்ன காது துப்புறான். சரி, நீ போ போ போ, இங்கிருந்து போ. ஏன் சந்தோஷ் இப்படி பயப்படுற? நீ என்ன டி சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லலாம். அசிங்கமா சொன்னா கூட பரவாயில்லையோ. இப்ப இருக்க மைண்ட் செட்ல நான் பச்சையா பேசுவேன் சௌமியா. ஸோ ப்ளீஸ் போ இங்கிருந்து. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கிருந்து போறதா இல்லை. அதுவும் ஒன்று இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் போக முடியுமா சொல்லு? காட்சி நம்பர் 2 சண்டை சிக்குனாரு. எவ்வளோ க்ளோஸாக நின்று பேசுகிறா பாரு அவ சிரிக்குமாவ. ஆனால் இந்த தடவை கிஷ் அடிக்கிறதுக்கு வாய ஊன்னு எத்திருவாடிய. இங்கிருந்து சூவை தூக்கி அடிக்கிறான். ஆரம்பிக்கிட்டான். சௌமியா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் ரொம்ப பச்சையாக கேட்பேன். ஏற்கனவே நீ பண்ண வேலையால் என் மேரேஜே ஃபெயில் ஆகிடுச்சு. நான் லைஃப்லேயே ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்கேன் சௌமியா. ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் கோ. போ 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 இங்கிருந்து. ஏய், என்னாச்சு சந்தோஷ்? நொட்டிக்கிட்டு போயிடுச்சுடி எல்லாம். போ இங்கிருந்து. ஏய், அதான் கேட்குறல்ல என்னாச்சுன்னு. நான் சரி பண்றேன் சந்தோஷ், எதுனாலும் சொல்லு, பரவாயில்ல. உன்னைய நந்தினியை சேர்த்து வைக்கணுமா சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன். உண்மையை தான் சொல்கிறேன் சந்தோஷ், நான் உன்னை நந்தினியோட சேர்த்து வைக்கிறேன். இங்கே பாரு சந்தோஷ், ஒரு நல்ல காதலிக்கு அழகு என்ன தெரியுமா? தன்னோட காதலனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறது தான். உனக்கு நந்தினியை தான் பிடிச்சிருக்குன்னா நான் நந்தினியோட உன்னை சேர்த்து வைக்கிறேன்டா. சரியா? நான் உன்னை அவளோட சேர்த்து வைக்கிறேன். அப்புறம் பேசுகிற பேர் உத்தம பிடுங்கி படிங்க வாயில் நல்லா வந்துட போகுது. நல்லா சேர்ந்து ஒத்திக்கிட்டு இருந்தோம். நீ தானே உக்குருக்குள்ள பூந்து பிரிச்சு விட்டா. சே, அசிங்கமெல்லாம் இப்படிலாம் பேசுறதுக்கு கொடுக்க பொடி பிடுங்கி. சந்தோஷமா இருக்குதுப்பா இந்த காட்சியை பார்க்கறதுக்கு. என்ன இப்படி பேசுகிறோம்? இங்கே பாரு சந்தோஷ். அங்கெல்லாம் பார்க்க முடியாது. நான் அதுக்கும் நாங்கள் பார்க்கணும். நீ என்ன நந்தினியா? நான் உன்னை பார்க்கறதுக்கு அவளை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஃபுல்லாக டாப் டு பாட்டம் நல்லா பார்ப்பேன். உன்னெல்லாம் பார்க்க முடியாது. சீப்பா. ஏன் சந்தோஷ் இப்படி பேசுற? இப்படிதான் பேசுவேன். இதுக்கு மேலேயும் பேசுவேன். பச்சையா பேசுவேன். ஒழுங்கு மட்டும் போ. இல்லைன்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். இப்போ எல்லாரும் நச்சு ஓட விடுவோம் சொல்லிட்டா நீ தாங்க மாட்டேன். ட்ரை பண்ணி தான் பாரு. வேணாம். ஜஸ்ட் ட்ரை மீ சந்தோஷ். வேணாம் சௌமியா, கிட்ட வராதா. வந்தா என்ன பண்ணுவ? ஷூவை கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருட்டி மாவள. ஐயோ, நான் அண்ணனே கையை தூக்குறாரு. இன்னும் 1 இன்ச் எடுத்து வச்சுன்னா கூட மூஞ்சி பழுத்துக்கும் சொல்லிட்டா. ஒழுங்கு முறைதான் பின்னாடி போயிடு. பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். போ 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 போ. பரவாயில்ல சந்தோஷ், இந்த கையால ஒரு அடி வாங்குறது கூட சுகமா தான் இருக்கும். செம்ம. ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், உடனே அடிச்சுட்ட. நான் ஒழுல கட்டிக்கு சொல்றேன்னு நினைச்சியா? ஒழுங்கு முறைதான் போயிடு. இல்லைன்னு இன்னும் கேவலமா கேட்டு கண்ணா பின்னா அடிப்பேன் சொல்லிட்டேன். ஓடி ஒழுங்கு முறைதான் போயிடு. நான் அடிச்ச சரக்கெல்லாம் இறங்கிச்சுடி. போடிங்கிறது. சாரிடா, வேணா 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா? சரக்கு? ஆமாண்டா. மொவல்டா. விழுந்தியா? சூப்பர். நந்தினி இன்னைக்கு சந்தோஷப்பட போறா. சந்தோஷ், ஏன் சந்தோஷ் இப்படி பண்ற நீ? நான் சொல்லி நேக்குறா, நீ பாட்டு கிட்ட வந்து நேக்குறா. இதுல மேல கை உன் கை என் மேல படலான்ற அசிங்கம் மேல உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு. என் கை அவளை மட்டும்தான் படும். சி, அவன் மேல மட்டும்தான் படும். அவன் மேல இனிமேல் படுமான்னு தெரியல. இருந்தாலும் என் கையை நான் பத்திரமா வச்சுப்பேன். நான் உன்னை அடிக்கிறதுக்கு மட்டும் தான் என் கையை யூஸ் பண்ணுவேன். புரியுதா? அசிங்கமான ஜென்மம். நீ முதல்ல போய் இங்கிருந்து வந்துடுறா. நல்லா தேடி பிடிச்சிக்கின்னு. எப்படி நான் எங்க இருந்தாலும் கரெக்டா வரா?
பிகாஸ் ஐ லவ் யூ சந்தோஷ். ஷூவை கட்டி வாய் மேலே அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். போயிடு மரியாதை. ஐ லவ் யூ அம்மாண்ணா கட்டி மாமா அசிங்கமாக வருதுடி எனக்கு வாயில. நான் இன்னொருத்திக்கு புருஷன் ஆயிட்டேன்டி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. என்ன போ முதல்ல இருந்து இன்னொரு தடவை என் பின்னாடி சுத்தாத. வாட்? என்ன சொல்ற சந்தோஷ்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாண்டி ஆமாம். நான் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் என் பொண்டாட்டி. நான் கட்டின தாலி நான் அவளுக்கு தாலி கட்டிட்டேன். முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரியா? மூடிட்டு போயிடு. இதோட நீ உன் மனசுல இருந்து என்ன எரேஸ் பண்ணிடு. எரேஸ் பண்ணாதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா இதே மாதிரி நீ அங்கங்க விழுந்து கிடப்படி. சந்தோஷ், நீ உண்மையாவா சொல்ற? விட்டா மேரேஜ் சர்டிஃபிகேட்டே கேட்பா போல இருக்குது. இங்க பாரு, நான் சொல்றேன்ல, அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சுடி. போதுமா? போவோம் வேலையை பார்த்துக்கிட்டு. இதோட என் பக்கமே வந்துடாது. நீ வந்துன்னு வைய அவளை தாறுமாறா ஆயிடுவ சொல்லிட்டேன். என்ன ராகுல் இந்த நேரத்தில் ஏதோ வீடியோ அனுப்பியிருக்கான்? என்னவா இருக்கும்? சரி பார்ப்போம். சௌமியா சனியை பாரு, அவள் ட்ரெஸ்ஸும் எவ்வளோ க்ளோஸாக வேற நின்றுக்கிட்டு இருக்கா பாரு. அவர் பக்கத்தில் அசிங்க பிடிச்ச ஜென்மம். இந்த ஆளுக்கு சூடு சொன்னே இல்லை. கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் உட்காரலாம்ல. பைத்தியக்காரன். இதனால தான் எனக்கு கோவம் வருது. எனக்கு அப்படியே வர ஆத்திரத்துக்கு என்ன பேசுகிறாங்க. சரி, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்போம். A few moments later. மாதிரி நீ அங்கங்க விழுந்து கிடப்படி. சந்தோஷ், நீ உண்மையாவா சொல்ற? விட்டா மேரேஜ் சர்டிஃபிகேட்டே கேட்பா போல இருக்குது. இங்க பாரு, நான் சொல்றேன்ல, அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சுடி. போதுமா? போவோம் வேலையை பார்த்துக்கிட்டு. இதோட என் பக்கமே வந்துடாது. நீ வந்துன்னு வைய அவளை தாறுமாறா ஆயிடுவ சொல்லிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுனால வெளுத்து விட்டுட்டாரு அவளை. இந்த அடி அவர் முன்னாடியே கொடுத்துருந்தாருன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். விழுந்து கிடக்குறா பாரு, நல்லா பள்ளி மாதிரி நாய். இவளுக்கு இன்னைக்கு கொடுத்த அடியா பாண்டிச்சேரியில் கொடுத்துருந்தாருன்னா இந்நேரம் நாங்கள் பிரிஞ்சிருந்திருக்க மாட்டோம். நானும் அவரும் ஒன்றாவே இருந்திருப்போம். எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான் காரணம். இந்த ஆளுக்கு புத்தியெல்லாம் லேட்டாக தானே வருது. என்னமோ ஒன்று இப்போயாச்சும் புத்தி வந்தது. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு போல இருக்கு. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தையும் சௌமியா கிட்ட சொல்லிட்டாரு. சௌமியாக்கு இது உண்மையிலேயே பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும். இருக்கட்டும், ஊரை பார்த்து போட்டோம். இதுக்கப்புறமாவது மானங்கிட்ட நாய் இன்னொரு தடவை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்றது இப்போயாவது அவளை தெரிஞ்சிருப்பா. அதனால தான் சந்தோஷம் இப்படியெல்லாம் அடித்து ஓட விட்டாருன்னு தெரிஞ்சிருப்பா. ஆனால் அதே சமயம் சௌமியா கிட்ட அவர் பேசும்போது எனக்கும் நந்தினிக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வேளை நானும் அவரும் பிரிஞ்சிட்டோங்கிறத அவர் சொல்கிறாரா அவகிட்ட? இல்லை வேற என்னவா இருக்கும்? முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன முடியும் ரெண்டு பேருக்குள்ள? அந்த மாதிரி முடிய வேண்டிய விஷயம் எதுவும் எங்களுக்குள்ள தான் முடியலையே. பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதானே. ஒரு வேளை அதை தான் சொல்கிறாரோ? சொன்னாலும் சொல்லுவான் அந்த ஆள் பைத்தியக்காரன். என்னமோ ஒன்று சந்தோஷ், ஆனால் நீங்கள் நல்லா என்ன குழப்புறீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அன்றைக்கி பாண்டிச்சேரியில் அவளை அடிச்சிருக்க வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க, என்னால் அடிக்க முடியாது, பப்ளிக் பிளேஸில் ஒரு பொண்ணை என்னால் கை நீட்ட முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி பப்பில் அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க. அது மட்டும் எப்படி உங்களால் முடிஞ்சுது? அவள் கீழே விழுந்திருக்கா. இதெல்லாம் டூ மச் தானே. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? குடித்தா ஒரு மாதிரி, குடிக்கலைன்னா ஒரு மாதிரின்னு இப்படி இருக்கிறது தான் எனக்கு குழப்பமாக இருக்குது. இதை நீங்கள் தான் மாற்றிக்கணும். நான் கரெக்டாக தான் இருக்கேன். நான் கரெக்டாகவே தான் இருக்கேன். என்ன ப்ரோ சம்பவம் செஞ்சுட்டு சைலண்டாக உட்காந்துக்கிறீங்க? சைலண்டாக இருக்காம்மா. ஆட வர முடியும்? ஆடுங்கண்ணா, இன்னைக்கு உங்கள் நாள், ஜாலியாக ஆடுங்க. ஆனால் நான் இன்னொன்று மட்டும் கேட்கட்டானா? கேளு. இன்னைக்கு சௌமியாவை அடித்த அடியை பாண்டிச்சேரியிலேயே அவளுக்கு கொடுத்துருந்தீங்கண்ணா இந்நேரம் நீங்களும் நந்தினியா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க தெரியுமா? கரெக்டு தான். ஆனால் அன்னைக்கு நான் அவேராக இல்லைடா. எனக்கு தெரியாது சௌமியா அப்படியெல்லாம் என்கிட்ட வந்து அப்படி பண்ணுவான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சௌமியா கிட்ட வந்து பண்ணுவா அப்படின்னு தெரியாதுடா. இன்னைக்கு அவ என் கிட்ட பக்கத்தில் டொக்குன்னு வந்துட்டா. எனக்கும் பயம் வந்துருச்சு. ஐயோ ஏதாவது நடந்துச்சுன்னா மறுபடியும் யார் அந்த பைத்தியக்காரிக்கிட்ட பதில் சொல்கிறது? இதுக்கு மேலே நான் போய் அவளுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதான் எங்களுக்குள்ளெல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கருப்பு கண்ணியும் கடமை கட்டுப்பாடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கணும்ல. அதான் போட்டேன் ஒரு அடி உன்டா கீழே. ஐயோ என் அண்ணன் பாவம். சரி, நீங்கள் அச்சதை நந்தினி வீடியோ எடுத்து அமுச்சு விட்டேன்னா அதை அவள் பார்த்து சந்தோஷப்பட்டு உங்ககிட்ட ஓடியாந்து பேசுவா பாருங்க. டேய் பொறுக்கி, யாரு கேட்டுற நீ அதையெல்லாம் வீடியோ எடுத்த? டேய், நான் அந்த பல்பு கண்ணி உங்ககிட்ட வரும்போதே நான் ஃபோனை எடுத்து கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா கிட்ட வந்து எதனா பண்ணிச்சுன்னா உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் வீடியோ எடுத்து வச்சுக்கினேன். அப்போ தான் நந்தினிக்கும் போட்டு காட்ட முடியும். அதனால தான். டேய், நீ என்னதான் வீடியோ காமிச்சாலும் நந்தினியை பொறுத்த வரைக்கும் நான் தண்டை தப்பு பண்ணுறவன்.
இந்த ஒரு இன்னைக்கு நான் சௌமியாவை அடிக்கலன்னு வையா, சௌமியா என்கிட்ட சும்மாவே நின்று பேசுறான்னு கூட வச்சுக்கிய, நீ அதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன்னு வையா, சௌமியா பக்கத்தில் வந்து நிற்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணன்னு என்னை கேட்பாடா அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைடா, உனக்கு புரியுதா? நீ வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை அந்த பொண்ணே நேரில் என் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் பார்த்தாலும் சரி, பாண்டிச்சேரியிலேயே அப்படி தானே எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்துச்சு. என் மேலே தப்பில்லைன்னு தெரியும்ல அதுக்கு. ஆனாலும் என்ன பண்ணுச்சு, என்ன தானே தப்பு சொல்லி திட்டுச்சு, அசிங்கமாக பேசிச்சு. நான் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சுடா அது. டேய் விட்றா, அவள் சாப்டர்லாம் முடிஞ்சு போச்சு, அவளை பற்றி என்கிட்ட பேசாத. நான் எப்படி சொல்கிறேங்க, சாப்டரை ரீஓப்பன் பண்ணலான்னு நினச்சேனே, அதெல்லாம் வேணாண்டா, முடிஞ்சதாகவே இருக்கட்டும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, பாண்டிச்சேரியில் மட்டும் நான் இன்னைக்கு சௌமியாவை அடிச்சிருந்தேன்னு வையா, கதையே வேறு. நந்தினி என்னோட சந்தோஷமாக இருந்திருப்பா, நாங்கள் ஜாலியாக இருந்திருப்போம். ஆனால் நான் அடிக்காமல் விட்டதுனால தான் நந்தினி என்னை எந்த இடத்துல வச்சுருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் என்னை சீப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் அன்றைக்கி நான் சௌமியாவை அடிக்காமல் விட்டது தான். இன்னைக்கு நான் சௌமியாவை அடித்ததுனால நந்தினி சந்தோஷமாகி என்கிட்ட வந்தான்னு வையா, அதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கவே முடியாதுடா. இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லதே இல்லைடா. இது ரொம்ப அசிங்கமான விஷயம்டா. என்னால் இப்படி ஒரு அசிங்கமான ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூவே பண்ண முடியாது. ஸோ எல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். நம்பிக்கையே இல்லாத பொண்ணு கூடலாம் என்னால் சேர்ந்து இருக்க முடியாது. அந்த பொண்ணாலேயும் என் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஸோ ஓவர். சரி மணி, நான் கிளம்புறேன். என்ன நீ கேட்டு பூட்டிட்டு உள்ள போ. அந்த 3 பேர் எதனா பிரச்சனை பண்ண போறானுங்க, அவனுங்கள முதல்ல ரூம்ல அடைச்சு வை. சரி பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் கமல், கூட்டிட்டு வந்ததுக்கு. இட்ஸ் ஓகேமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் கேட்டை க்ளோஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். மணி 11 ஆயிடுச்சு. சரி போறேன். ஆனா நீங்க அண்ணன் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம்ல. இந்த பாருங்க, இந்த பீஸ் வேற நிக்க முடியாம நிக்குது. வண்டியில போறப்ப கீழே எங்கனா விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? காரெல்லாம் வேணாம் மணி. அப்புறம் அதை நான் காலையில இங்கே எடுத்துட்டு வந்து விட்டுட்டு அப்புறம் என் பைக்கு இங்கிருந்து நான் எடுத்துட்டு ஆஃபீஸ் போறதுக்குள்ள போதும் ஆயிடும். அப்புறம் அங்கே நிற்கிறானே அவன் மொடா குடிகாரன், எவ்வளோ குடிச்சாலும் ஸ்ட்ராங்காக நிற்பான். ஆடுவான் ஆனால் நிற்பான். சரியா, விழலாம் மாட்டான். நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ள போ. ஆமாம், பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கு. பெரிய ஸ்ட்ராங்கு. கண்ணு முடியெல்லாம் உள்ள போய் ரெட் கலர்ல வேற இருக்குது. இந்த மகரிக்கு எங்க வீட்டு பொண்ணு வேற கேக்குது. மூஞ்ச பேரு நல்லா. ஐயோ, உனக்கும் என் லவ் பண்றது தெரியுமா? அதெல்லாம் நல்லா தெரியும். குடிகாரா பேசாத. ஐயோ, என்ன இவ்வளவு கப்படிக்குதா? அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ உள்ள போ. நீ எதுக்கு அவன் கிட்ட பேசுற? நீ போ முதல்ல உள்ள. அந்த உள்ள போறேன், தெரியாதனமா பேசி தொலைச்சிட்டேன். எதுக்கும் நீங்க கட்சி படுத்து உங்க மூக்குல கட்டிக்கங்க. எம்மா என்ன குடிகாரனா இருக்கிறான், என்ன நாத்தனா இருக்கு. எம்மா நான் போறேன்பா. மேப்பு நம்மளுக்கு வழி சொல்லிட்டான். இப்போ நம்ம எங்க போக போறோம்? உயரமான மலைக்கு. கரும்பு என்ன நாத்தனா இருக்கு. இதுங்களெல்லாம் வெளியே தானே நிக்க வச்சுட்டு வந்தேன். எப்படி வீட்டுக்குள்ள வந்ததுங்க? உங்க 3 பேரும் வெளியே தானே இருங்கன்னு சொன்னேன். யார் அது? ஓ, குள்ள நரியா? அடே ராகுல, என்ன மணிடா? குள்ள நரி திருடக்கூடாது. குள்ள நரி ஒரு திருட்டு பொண்ணு. என்னது, குள்ள நரி ஒரு பொண்ணா? ப்ரோ தப்பா சொல்றீங்க பாருங்க ப்ரோ. குள்ள நரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சந்தோஷ் சொன்னேன் குள்ள நரி திருடக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க குள்ள நரி திருடவே கூடாதுன்னு திருப்பி சொல்லணும். சரியா, எங்க சொல்லு பாப்போம். குள்ள நரி திருடக்கூடாது, குள்ள நரி திருடவே கூடாதுடா. பொறுக்கி, உங்க மம்மி டாடி உனக்கு டிசிப்ளின் சொல்லி தரலையாடா? பொறுக்கி பையா. ப்ரோ அது பொண்ணு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க இப்படி திட்டுறீங்க? உங்க பொண்டாட்டி வேற அது. ஐயோ சாரிப்பா, குள்ள நெறின்னு நினைச்சிட்டு. நினைப்பீங்க. உங்க எல்லாரையும் நான் கண்ணு முழிச்சு கதவு திறந்து உள்ள விட்டும் பத்தியா? எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும். சாரி பாப்பா. நீதான் ஆரம்பிச்சு வச்சிய. தங்கச்சி பாப்பா இல்ல. சரி அமைதியா இருக்கணும்னா, அப்பா வேற இருந்து திட்டாருன்னா நீ வெள்ளாட்டா இருக்காத. இது சத்தமே போடாம வீட்டுக்குள்ள போயிடலாம். சரியா, அமைதியா இருக்கணும். எல்லாரும் சைலண்டா ஃபாலோ பண்ணுங்க. என்ன சரி குள்ள நரி தங்கச்சி பாப்பா. ஏய், நீ எதுக்கு என்ன தங்கச்சி சொல்ற? லூசு. ஏய் புருஷன்டி, நானு லூசுன்னு சொன்ன பல்லெல்லாம் தட்டிடுவேன்டி. ஏய் நான் என்ன சொன்னேன்டி? இப்போ குள்ள நரி தங்கச்சி பாப்பான்னு தானே சொன்னேன். நான் உனக்கு தங்கச்சின்னு சொன்னாடி. நீ எனக்கு தங்கச்சின்னு சொன்னாடி. ஏய் இங்க பாரு, நீ குள்ள நரி, எனக்கும் ராகுலுக்கும் தங்கச்சி பாப்பா, சந்தோஷுக்கு. அதை தாண்டி அப்படி சொன்ன. பைத்தியக்கார பயலுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. சரி, என்னமோ ஒண்ணு அமைதியா இருக்கணும், யாரும் எதுவும் பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல. நைட்டுங்கிறதுனால சத்தம் போடாம பொறுமையா வரணும்னே. ஏன்னா சின்னதா நீங்க சவுண்டு போட்டாலும் மேல வரைக்கும் கேட்கும்.
அப்பாக்கு மட்டும் எதனா சத்தம் கேட்டு கீழே வந்தாரு சோழி முடிஞ்சு. பரவாயில்லையே, நம்ம பேச்சையும் கேட்டு அமைதியா வருதுங்களே. ஆனா என்ன இவ்வளவு அமைதியா வருதுங்க, ஆச்சரியமா இருக்குதே. ஒளிஞ்சுக்கோங்க, குள்ளநரி பாக்குது. ஏன் என்ன நடக்குதுங்க? குள்ளநரி கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிறோம். ஆமா. ஏன் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. எதையாவது தள்ளி கிள்ளி விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஒழுங்கா எழுந்து வாங்க. சரி, காரி மூஞ்ச குள்ளநரியா இருக்குது, இப்படி அழிவுது. சரி வாங்கப்பா, எழுந்து பழையபடி ஒன்னா நின்னுப்போம். சூப்பர், இப்படித்தான் இருக்குன்னு. காலையில பாத்துக்கிறோம்டா எல்லாரையும். வாங்க போவோம். சரி, குள்ளநரி கூப்பிட்டு நம்ம போலாம். சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம், எங்க நம்ம போறோம்? அதோ வீட்டுக்குள்ள போறோம். இவங்கள முன்னாடி குள்ளநரி நின்னுட்டு இங்கயா வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி தெரியலையா? நாங்க வேணா மேப்பை கூப்பிடட்டுமா? மேப் இல்லடா, உனக்கு ஆப் அடிக்கிறதுக்கு இப்ப கூட நான் அப்பாவை கூப்பிட்டுருவேன். சரி போனா போட்டுமேங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல யாருன்னா எத்தனை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஐயோ எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை கீழே தள்ளி விடுவ? நீ ஒரு மோசமான ஜந்து. ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலண்ணா. ஐயோ எல்லாம் ஏந்திருங்களேன். நீ கத்தி எங்களை பயமுறுத்திட்டடி நாயா. தெரியாம கத்திட்டேன்டா, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் ஏந்து வாங்கலேன். ஏற்கனவே ரூமே கப்படிக்குது. இந்த கப்புலயே அப்பா ஏந்து வந்துருவாரு போல இருக்கு. ஓ, குள்ளநரி பாவமா இருக்குது பாக்கிறதுக்கு. சரி வரோம், ஆனா கத்துக்கூடாதுன்னா எங்களை கத்தாதுன்னு சொல்லிட்டு நீ தண்டி பேய் மாரி கத்துற குள்ளநரி நாயா. பேச விட நீயா? டேய், உன்ன தனியா கவனிக்கிறேன்டா காலையில. சரி பொறுமையா வாங்க, நானும் கத்தல நீங்களும் கத்தக்கூடாது. ஏய் அண்ணா, தலையை இன்னும் நல்லா சாச்சி காலை தூக்கி சோப்பா மேல போடு, இல்ல பெட் மேல ஏந்து வந்து படுனா. அண்ணா ஏந்துருண்ணா. இதுக்கு மேல அண்ணனால ஒரு இன்ச்சு நவர முடியாது. அண்ணன் இப்படியே லேண்ட் ஆகிக்கிறேன். நீ கிளம்பு. தேங்க்யூ சோ மச். நீ என் தெய்வ பாப்பா, போயிட்டு வா. சரி ரைட்டு, பாத்துக்கண்ண என்ன. ஆனா இன்னொரு தடவை இப்படி எல்லாம் செய்யாதண்ணா, அப்ப ரொம்ப கோவமா இருக்காரு. சரி பாப்பா. சரி, நான் சாப்பிட்டியா நீ? ஐயோ, என் பாப்பா எவ்வளோ அழகா கேட்குறா. சாப்பிட்டேன்டா பாப்பா, வெளியவே சாப்பிட்டு. நீ போ, லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடு. சரிண்ணா, குட் நைட், காலையில பாப்போம். குட் நைட். பரவாயில்ல, என் தங்கச்சி குட்டி சாத்தானா இருந்து குட்டி பாப்பாவா மாறிச்சு. நல்ல பாப்பா. இதே மாதிரி நந்தினியும் மாறிட்டா நல்லா இருக்கும்ல. நந்தினி, ஐ மிஸ் யூ நந்தினி. ராகுல், டேய் நாயா, ஷூவை கழட்டிட்டு போடுறா பெட் மேல. தெரியும் போடி. என் காயத்ரி பேர் எவ்வளோ அழகா இருக்கா. செல்ல குட்டி புஜு பூ. காயத்ரி எங்கடா இருக்கிறாங்க? டேய் ஏய், இங்க தானடி இருக்கிறா. பாரு, அமைதியா போயிடுறி. என் செல்லம் தூங்குடா செல்லம், குட்டி பாப்பா. என் செல்லம் புச்சுக்கு. ஏய், லைட் ஆஃப் பண்ணுறி. என் செல்லம் பேரு கண்ணை சிமுட்டாது செல்லம். இரு, லைட் ஆஃப் பண்ண சொல்கிறேன். ஏ மணி, லைட் ஆஃப் பண்ணுறி. சரி, ஆஃப் பண்ணிட்டு போறேன். பொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இவனுக்கு. டேய், நீ வெளியே சாப்பிட்டியா, இல்ல ஏதாவது எடுத்துட்டு வந்து வைக்க வைங்க. ஐயோ, நான் இவ இவ்வளோ பாசமா பேசுறா. சாப்பிட்டேன்டி மணி. சரி ரைட்டு, அப்ப நான் கிளம்புறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு போறேன்டா. சரியா? டாடா, குட் நைட். குட் நைட் ரீ. என் செல்லு குட்டி மணி, என் பட்டு பாப்பா, குட்டி பாப்பா. அம்மா போ. ஐயோ, எல்லாரும் என்ன கொஞ்சறாங்களே. அங்க அண்ணன் கொஞ்சறான், இங்க இவன் கொஞ்சறான். ஐயோ, சந்தோஷமா இருக்குது. அடுத்து என் புருஷன் தான் நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ, எல்லாரும் என்ன கொஞ்சறாங்களே. அங்க அண்ணன் கொஞ்சறான், இங்க இவன் கொஞ்சறான். ஐயோ, சந்தோஷமா இருக்குது. அடுத்து என் புருஷன் தான் நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். பாத்தியா காயத்ரி, மணி நல்ல பொண்ணா மாறிட்டாடி. உன்ன மாதிரியே மாறிக்கிட்டு வரா. ஆனா உன்ன மாதிரி வர முடியாது. நீ வேற மாதிரி, அவ வேற மாதிரி, அந்த கண்ணாடிக்காரி வேற மாதிரி. நீங்க எல்லாருமே வேற மாதிரிடி. நான் ரொம்ப லக்கி. உங்களை மாதிரி ஒரு பொண்ணுங்க எனக்கு ஃப்ரெண்டாகவும் பொண்டாட்டியாகவும் கிடைச்சதுக்கு. நீ பெஸ்ட்டுடி. என் காயத்ரி தான் பெஸ்ட்டு. என் சொல்லு குட்டி. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் 2 அடி வச்சிங்கன்னா பெட் வந்துடும். அப்படியே உட்காந்துக்கோங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பாப்பா. நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? இது என்னையா சொல்றீங்க நல்ல பொண்ணுன்னு? உன்னை தாண்டி வேற யாருன்னா இங்கே இருக்காங்களா என்ன? உன்னை தான் நல்ல பொண்ணுன்னு சொல்கிறேன். நீ நல்ல பொண்ணு, குட்டி பொண்ணு, நல்ல அழகான குட்டி கியூட்டான குட்டி பொண்ணு. நல்லா தான் இருக்குது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க நார்மலா இருக்கும்போது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தலைக்கால பிரியாம குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, சுய நினைவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது? ஏன் தலையை எழுதி இப்படி இருக்குது. தலையில் எழுதியிருக்காங்களா? என்ன எழுதியிருக்காங்க? அது ஏதோ ஒண்ணு, எதுக்கு அதெல்லாம்? நீங்க உட்காருங்க. உட்காடுறேன். ஆனால் நான் இங்கே உட்காரணும்னா நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும். என்னது? இதுதான் வேணும். கொடு, கொஞ்சம் ஒன்று கொடு. ஐயோ, இந்த பாருங்க, இதெல்லாம் வேணாம், நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது? சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட கொடுத்துருக்கோம். என்ன கொடு. இப்போ கொடு. வேணாம் ப்ளீஸ் மனோஜ், இங்க பாருங்க. எதுனாலும் நீங்க தெளிவா இருக்கும்போது ஓகே, இப்ப வேணாம், சரியா? உட்காருங்க. நான் இப்போவும் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. அதனால தானே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ கிஸ் மீ.
முடியாது, பேசுறதுக்கே கஷ்டமா இருக்குது, இதுல இது வேற வாய்ப்பு இல்லை. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் மனோஜ், அதெல்லாம் வேணாம், சொன்ன புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே முறை அதுவும் இந்த மாதிரி குடிச்சு நல்லா இல்லை. 2வது முறை வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடியும் நடந்தது. எனக்கு அதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, இப்போவும் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ப்ளீஸ் வேணாம். அச்சோ சாரி பாப்பா, ஐம் சாரி. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், உட்காருங்க. ஆமா, வாய்க்கு மட்டும் தான் சரக்கு ஊத்துனீங்களா இல்லை சட்டைக்கும் ஊத்துனீங்களா? இந்த நாத்தம் இருக்கு. வாய்க்கு தான் ஊத்துனேன். சட்டைக்கும் சேர்த்து ஊத்துன மாதிரி தான் இருக்கு. சரி, கலட்டிட்டு அப்படியே படுங்க. நீ ஏன் இதெல்லாம் பண்ற? எது? நீ பண்ணிக்கிட்டு இருக்கிய இதுல இருந்தா கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என் ஜாக்கெட்டை கழட்ட, இப்போ ஷூவை கழட்டுற, அடுத்து நீ என்ன கழட்ட போறேன்னே தெரியல. பாருங்க, தலைக்காணி வச்சு அப்படியே மூக்கில் அமைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன எல்லாத்தையும் கலட்டுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். இதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் படுக்கும்போது, அதனால தான் ஜாக்கெட்டை கலட்டினேன், அப்புறம் ஷூவை கலட்டினேன். ஏன்? சரி என்ன கொண்டு போட்டுறாத. ஏய், நீ எனக்காக இவ்வளோ பண்ணல. இப்போ நீ இங்கே படு என் கூட. தோ என் பக்கத்துலேயே படுக்கணும், சரியா? படு. படுக்க தான் போறேன், அந்த பக்கம் படுத்துக்கிறேன். என்ன நீ என்ன சொல்ற எதையும் கேட்க மாட்டேற? வாங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச். என்ன இதையெல்லாம் போய் டூ மச்சுங்கிற? நீ யார் எனக்கு? உங்க பொண்டாட்டி. அப்புறம் எப்படி இதெல்லாம் டூ மச் ஆகும்? அது சரி. பரவாயில்ல, நீ அவ்வளோ வெயிட்டா இல்லை. என்ன சிரிப்பு உனக்கு? இப்படிக்காவா? ஐயோ, எங்க எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, எனக்கு கூசுதுங்க. கூசுதா? ஏய், லாஸ்ட் 1 month ஃபுல்லா நான் உன் கூட இப்படிதான் தூங்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் கூசு இல்லை, இப்போ மட்டும் ஏன் கூசுது? என்ன சொன்னீங்க இப்போ? லாஸ்ட் 1 month நீயும் நானும் பெட்ல இப்படிதான் தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னேன். பொய் எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? உங்க பக்கத்துல நான் திரும்பி கை காலெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படி? சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். 1 month நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன். நீ என்னைக்கு என் கூட பெடு மேலே படுத்தியோ அன்னிலேருந்து நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ தான் சொன்ன கெட்டத்தனமா இருக்கிற. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். பாரு, இது கூட தெரியாம சொரண கெட்டத்தனமா இருந்திருக்கேன் நான். கடவுளே, அதனால தான் டெய்லி காலையில் நான் எழுந்துக்கும் போது எனக்கு உடம்பு அப்படி வலிக்கும், கொஞ்ச நேரத்துக்காச்சும் வலிக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தானா? நான் கூட ஏதோ நைட்டில் என்ன பேய் மிதிச்சிருச்சோன்னு நினச்சேன். பேயெல்லாம் மிதிக்கல, நான் தான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தேன். என்ன கொஞ்சம் ஏசியில் கூலிங் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா டைட்டாக கட்டி பிடிச்சிருவேன். அதான் உனக்கு உடம்பு ஒழிச்சிருக்கும். இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், கவலைப்படாத. நம்ம பிளாங்கெட் போத்திக்கிட்டு தூங்கலாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு. அது சரி, சரி தூங்குங்க. குட் நைட். என்ன ஜென்மமாக இருப்பேன் நீ எல்லாம். இப்போ கூட உனக்கு எதுவும் தோணல? இப்போ ரைட் நவ் எதுனாலும் தெளிவடைந்து பிறகு வைத்துக் கொள்ளலாம். குட் நைட். சரிப்பட்டு வர மாட்டா போல இருக்க. சரி ஓகே, அப்போ நாளைக்கு வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அடி கொஞ்சம் பலமா தான் விழுந்திருக்கு போல. மண்ணு பிஞ்சு ஜாமு வெளியே வந்திருக்கு. இந்த பேரு ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கிற என்னை வெறி எத்தனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். தேவையில்லாம கோவப்படாத சௌமியா. நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து தானே போனோம். எதை எதிர்பார்த்து போனோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த ஐடியாவா? இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடி. அவன் என்ன அடித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் தெரிஞ்சு தானே போனேன். ஆனால் அவன் சொன்ன விஷயம் அதை தாண்டி நான் எதிர்பார்க்கல. அதை தாண்டி நான் எதிர்பார்க்காத விஷயமா இருக்கு, புதுசாகவும் இருக்கு. அவ்வளோதாண்டி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி என்ன சொன்னான்? அவனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னான். என்னடி சொல்ற? 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தானே கேள்விப்பட்டோம். கல்யாணம் வேற பண்ணிட்டாங்களா? இது எப்போ நடந்ததுதான்? கல்யாணம் எப்போ நடந்தது, எப்படி நடந்ததுன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொன்னது நந்தினிக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதோடு சேர்த்து எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னான். அப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கும் தானே? அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வர்றதெல்லாம் நடக்காத விஷயம். ஓ, கணவன் மனைவி ஆயிட்டாங்களாமா? ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் நடந்த மாதிரியே எந்த தகவலும் வரலையேடி. யார்கிட்டயும் சொல்லாமையே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஃபேமிலி யார்கிட்டயும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணுவாங்க? அதாண்டி எனக்கும் பெரிய குழப்பமா இருக்கு. ஊரறிய கல்யாணம் நடந்துருந்தா எனக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சந்தோஷ் கண்டிப்பாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவான். போன யாராவது ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நந்தினி அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தானா விக்கி தீபக் மூலயமா நம்மளுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஆனால் எதுவுமே வரலன்னா இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடி. கல்யாணமும் ஆயிருக்கு, யாருக்கும் தெரியாமல் ஆயிருக்குன்னா ஒன்று அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லையா சந்தோஷ் என்கிட்ட கட்டுக்கதையை கட்டியிருக்கணும். அவ்வளவே தாண்டி. சந்தோஷ கதை விடுறாளா என்ன? யாருக்கிட்ட தெரியும்? பொய்யாவும் இருக்கலாம், இல்லை உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் பேசும்போது உண்மை மாதிரி தாண்டி பேசினான். கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, அது கூட சேர்ந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வேற சொன்னான். அப்போ எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்கன்னு தானே அர்த்தம். அவ்வளோதான்,
அவ்வளோதான்டி. இதுக்கு மேலெல்லாம் அவ்வளோதான். அவன் என்கிட்ட வருவாங்கிறதெல்லாம் நடக்காத விஷயம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம். சரி விடு சௌமியா, இதுக்கு மேலே அவனை பற்றி பேசுறது நல்லா இருக்காது. அதான் அவன் அவளுக்கு சொந்தமாயிட்டான்ல, விட்டுரு. நான் ஆசாசியாக காதலிச்ச என் சந்தோஷம் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டால அவளை நான் சும்மா விட மாட்டேன்டி. அவளை சும்மாவே விட மாட்டேன். சௌமியா விட்டு தலை சௌமியா இந்த விஷயத்த. இனிமேலாவது நீ உன் வாழ்க்கையை பாரு. என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும்டி. ஆனால் இனிமேல் அந்த நந்தினி தான் அவள் வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டு அழப்போறாடி. பாரு, அவளை நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன்டி. என்னடி சொல்கிற? அந்த சந்தோஷ நந்தினியே நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன்டி. பாரு, எப்படியெல்லாம் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறேன்னு மட்டும் பாரு. முதல்ல இந்த கல்யாண விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன்.